பண்ணாதீங்க. போடுறாங்கல்ல என்ன போடுறாங்கல்ல அந்த புத்தாலி பொண்ணுங்க ஒரு கையத்தை பார்த்து மற்றதெல்லாம் நீங்களே போட்டு என்ன கணம் ஒன்னொன்னு ஆஸ்திரேலியா நல்ல தீனி போடுறது. நீங்க எங்க காலேஜ் ஃபங்க்ஷனுக்கு வந்து பெருமைப்படுத்துறதுக்கு ரொம்ப தேங்க்ஸ் மேடம். வழி விடுங்க மேடம். மாலையை செண்டை விட்டுட்டு வந்துட்டீங்களே. ஓ, உன் டான்ஸ் ரொம்ப நல்லா இருந்ததுமா. வாயே, உன்னை போற வழியில டிராப் அப்படியே ரொம்ப தேங்க்ஸ். வெரி லக்கி இல்ல கார்ல போறேன். ராதா, நீ பிஎஸ்சி முதல் வருஷம் தானே படிக்கிற? ஆமா, உங்களுக்கு எப்படி தெரியும்? நான் லெக்சரர் கிட்ட கேட்டேன். நீ படிப்புல புத்திசாலியா, ஸ்போர்ட்ஸ்ல கெட்டிக்காரியா சொன்னாங்க. தேங்க்ஸ் மேடம். ஆமா, நீ எது வரைக்கும் படிக்கணும்னு ஆசைப்படுற? போங்க மேடம், டாக்டருக்கு படிக்கணும் கூட தான் ஆசை. வசதி வேண்டாமா? எங்க அப்பா ஒரு ஆர்டினரி ஸ்கூல் டீச்சர். இதுக்கே எவ்வளவு சிரமப்படுறாரு. பிஎஸ்சி முடிப்பேன்ல? சொல்ல முடியாது மேடம். அப்பா படிக்க சொன்னா படிப்பேன், படிப்பை நிறுத்திட்டு டைப்ரைட்டிங் கிளாஸ்ல சேர சொன்னா அதுக்கும் தயாரு. இல்ல உன்ன ஒருத்தன் தலையில கட்ட போறேன் மலையில உட்காருன்னு சொன்னா கழுத்தை நீட்ட வேண்டியதுதான். நடுத்தர வகுப்பை சேர்ந்த பெண்களோட தலையெழுத்து அப்படித்தானே. தேங்க்யூ மேடம். மேடம், அதோ இருக்கு பாருங்க அவுட் ஹவுஸ். அதுலதான் நாங்க குடியிருக்கோம். அப்படியா? ஓகே மேடம், குட் நைட். குட் நைட். மோகன் குமார். மிஸ்டர் ராஜு. எஸ் மேடம். இந்த தெரு பேரு, வீட்டு நம்பர் எல்லாம் குறிச்சு வச்சிருங்க. டிரைவர், போலாம். சிட்டியை தாண்டி 5 மைல் வந்துட்டோம். போதுமா? ஆமா, இப்ப என்ன செய்ய போறோம்? பரீட்சைக்கு நாம 2 பேரும் சேர்ந்து உட்கார்ந்து படிக்க போறோம். அறிவு இருக்கா உனக்கு? லவ் ஸ்பாட்டுக்கு வந்து இது என்ன கேள்வி? லவ் தான் பண்ண போறோம். பேசாம இருங்க. பேசாம இருக்கிறதுக்காக இவ்வளவு தூரம் வரல. பச்சை பசேன்னு சோலை, பக்கத்துல அழகான பொண்ணு. இந்த சந்தர்ப்பம் அடிக்கடியா கிடைக்கும். எனக்கு பயமா இருக்கு. பயப்படாத. நம்ம மாதிரி பல ஜோடிங்க இதே கார்டன்ல இருக்காங்க. ஆனா அவங்க பேச மாட்டாங்க. அவங்க செய்யற சப்த ஜாலங்கள் தான் கேட்கும். சப்த ஜாலங்களா? அப்படின்னா ஜானகி நிறைய பாட்டுங்களை பாடுவாங்களே, அந்த மாதிரி ஒரு சப்தம். இதுக்கு பேரு தான் ஒரு விதமான இன்ப கிடுகிடுப்பு. போட்டோ நமக்கு தெரிஞ்சவங்க யாரும் இங்க வர மாட்டாங்களே. உங்க வீட்டு பால்காரன், உங்க அப்பா கிட்ட சொல்லிட்டு போறான். போயிட்டானா? இன்னும் போல. அப்படியே அசையாம இரு, அவன் போனப்புறம் சொல்றேன். என்ன என்னத்தான்? எவ்வளவு நேரம் இப்படியே படுத்துட்டு இருக்கிறது? அவன் போற வரைக்கும். போய் யாரையும் காணோம். எங்க அப்பா ஆபீஸ் கிளார்க். எங்க வந்தாலும் வருவான். என்ன இது விளையாட்டு? நான் பெற்ற இன்பம் நீயும் பெற வேண்டாமா? எழுந்துருங்க. I'm sorry, Radha. சிவகாமி, உன்னை தேடி பெரிய இடத்துல இருந்து ஒரு அம்மா வந்திருக்காங்க. பெரிய இடத்துல இருந்து அம்மாவா? நான் தான் ஐயா. சிவகாமியா? என் சிவகாமியா? என் சிவகாமி இல்ல, சிஆர் சிவகாமி. ஐயோ, நான் இன்ஷியல சொல்லல, என் சம்சாரம் சிவகாமியான்னு கேட்டேன். ஏமா, இன்னைக்கு என்ன அலங்காரம் எல்லாம் டக்கரா இருக்குது? இன்னைக்கு நான் லேடிஸ் கிளப்ல பேச போறேன்யா. லேடிஸ் கிளப்லயா? ஆமா, நீ பொட்லர் பொண்டாட்டியாச்சே, உன்னை எப்படி அங்க மெம்பர் ஆக்குனாங்க? அங்க போய் நான் சமயக்காரன் பொண்டாட்டி நான் சொன்னேன். வேற பிக்கிள்ஸ் அண்ட் நெக்கிள்ஸ் கம்பெனி மேனேஜர் வைஃப்னு சொன்னேன். மெம்பர் என்னையா கமிட்டிலே தூக்கி போட்டுட்டாங்க. ஆமா, நீ அங்க போய் என்ன பேச போற?
பஞ்சாப் கலவரத்துல இருந்து பரங்கிப்பேட்டை முந்திரி பருப்பு விலை ஏறின வரைக்கும் போட்டு அலசிட மாட்டேன். அம்மா அம்மா எனக்கு டைப்ரைட்டிங் கிளாஸ்க்கு போனோம், சீக்கிரம் பேக்கெட் பண்ணி தாமா. ஏ ராஜாத்தி, உனக்கு எதுக்கு பேக்கெட் மணி? ஜாக்கெட் மணியே தர்றேன். அப்படின்னா பாக்கெட்ல மணி வச்சா அது பாக்கெட் மணி, ஜாக்கெட்ல மணி வச்சா அது ஜாக்கெட் மணி. குடு குடு. குழந்தை கோன் ஐஸ்கிரீம் வாங்கி சாப்பிட்டான். ஏமா டைப் எல்லாம் எழுதுறியா? ஷார்ட் ஹேண்ட் எல்லாம் அடிக்கிறியா? ஐயோ சமையல் ஏன் என் மானத்தை வாங்குற? மசாலாவே சமையல்ல தான் கலக்க தெரியுது, மண்டையில மசாலாவே இல்லையே. டைப் அடிக்கணும், ஷார்ட் ஹேண்ட எழுதணும். போய் இந்த பொங்கி போடுறவனுக்கு என் கழுத்து நெட்டு பாரு, என் புத்திய செருப்பால் அடிக்கணும். அம்மா என்ன கிளாஸ்க்கு போனோம், சீக்கிரம் அடிச்சுக்க. என்ன செருப்பு அட்டிங் ஏண்டி செருப்பை கழட்ட? இந்த ஆள் பெத்தவ தானே நீ, உன் புத்தி எப்படி இருக்கும்? என்ன வர வர புருஷனுக்கு கொடுக்க வேண்டிய மரியாதை எல்லாம் தேயுது. பொல்லாத புருஷன். எப்பேற்பட்ட நகைக்கடை நாராயணசாமி பொண்ணுன்னா கையில 50 கழுத்துல 50 போட்டு ஜிலு ஜிலுன்னு உட்கார்ந்துகிட்டு இருந்தேன். என்ன ஏமாத்தி போய் சொல்லி திருட்டு தாலி கட்டி ஓட்டிக்கிட்டு வந்த ஆளுதானே நீ. உனக்கு என்ன மரியாதை? மரியாதை எனக்கு தெரிஞ்சு 15 வருஷமா இதே சண்டே தான் போடுறீங்க. இது பாரு ராணி, நீ பாட்டுக்கு வெளியில போய் கொப்பன பட்லர் கிட்ட இருந்து சொல்லி வைக்காத. நான் அவரை பெரிய மேனேஜர்னு வெளியில சொல்லிக்கிட்டு இருக்கேன். ஏன் சம்சாரம்? மேனேஜருக்கு எவ்வளவு படிச்சிருக்கணும்? இல்ல வெளியே யாராவது கேட்டா சொல்லணுமே, அதுக்காக கேட்டேன். சிஓ படிச்சிருக்கேன்னு சொல்லட்டுமா? சிஓ கருமம், கூட ஒரு ஓகேயும் சேர்த்துக்க. சிஓ ஓகே குக்குன்னு நெத்தியில எழுதி ஒட்டிக்கலாம். அதை ஏண்டி பொக்குன்னு சொல்ற? அப்பா சிஓ படிச்சிருக்கேன்னு சொல்லாதீங்க, சிஏ படிச்சிருக்கேன்னு சொல்லுங்க. இந்த வம்பெல்லாம் எனக்கு எதுக்குமா? யாராவது கேட்டா நான் வெறும் மேனேஜர் தான், மத்ததெல்லாம் என் பொண்டாட்டியை கேட்டுங்கன்னு நான் சும்மா இருக்க போறேன். இந்த பாரியா, நம்ம பொண்ணு சப்ஜெக்ட் வீட்ல இருந்து, கலெக்டர் வீட்ல இருந்து, ஐஜி வீட்ல இருந்து எல்லா பசங்களும் கேக்குறாங்க. அத்தனை பசங்களுமா கேக்குறாங்க? பாவம், அந்த பொண்ணு எப்படி சமாளிக்கும்? ஏட உடம்ப பேசாதீங்க. நம்ம பொண்ணு கல்யாணம் நடக்கிற வரைக்குமாவது மேனேஜர் மாதிரி கொஞ்சம் டீசெண்டா நடந்துக்க. அதெல்லாம் நான் வெளுத்து கட்டுவேன். இப்ப நான் நடிகை மகாலட்சுமி அம்மா வீட்டுக்கு போகணும், நான் டியூட்டியை கவனிக்கிறேன். யோ, இந்த டிரெஸ் போட்டுக்கிட்டு வெளியில போகாதேன்னு சொல்லிருக்கேன்ல, சூட் இஸ்திரி பண்ணி வச்சிருக்கையா, அதை போட்டுக்கிட்டு மேனேஜர் மாதிரி போ. அதுவும் சரிதான், நான் போகும்போது சூட்டோட போறேன், அங்க கார் ஷெட்ல ட்ரெஸ் மாத்திக்கிறேன். என்ன சொல்றேன்? இந்த டிரெஸ்ஸோட இருக்கும்போது என்ன தொடக்கூடாதுன்னு எத்தனை தடவை சொல்லிருக்கேன். கவச்சி நாத்தம் அடிக்குது. சூட்டோட வர தூள் கலப்ப போற பார். ஆமா. ஏமா இப்படி போய் சொல்ற? என்னைக்காவது உண்மை தெரிஞ்சு போச்சுன்னா? ராணி, எல்லாம் உனக்காக தாண்டி. உன்னை பெரிய இடத்துல பணக்கார இடத்துல கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு தான் நான் இவ்வளவு கஷ்டப்படுறேன். 1000 பொய் சொல்லி ஒரு கல்யாணத்தை முடியும்னு சொல்லுவாங்க. நான் என்னடி ஒரே ஒரு பொய் தானே சொல்றேன். சமயக்காரன மேனேஜர்னு சொல்றேன். தட்ஸ் ஆல். என்ன தட்ஸ் ஆலோ? எப்படி பொட்டல டிரஸ், எப்படி மேனேஜர் டிரஸ். மை டியர் வைஃப். வலியுது. முதல்ல கால ஐடியா. வெளியே தான் மேனேஜர் மாதிரி நடந்துக்க சொன்னேன். எனக்கு என்னைக்குமே சமயக்காரன் தான் நீ. இதுகிட்ட சர்டிபிகேட் வாங்க முடியாதே. ஏன்பா, என்னப்பா அது கையில? மேனேஜர் ஃபைலா? ஆமா, மேனேஜர் ஃபைல் கிழிஞ்சது. பொட்டலர் டிரஸ்மா. ஆம்பளை மாதிரி நடந்து போ. மிஸ்டர் ராஜு. மேடம். எஸ் மேடம். எஸ் மேடம். அன்னைக்கு காலேஜ் ஃபங்க்ஷன் முடிஞ்சு ஒரு பொண்ணை இறக்கி விட்டோமே, அந்த வீட்டு அட்ரஸ் கூட நோட் பண்ணி வைக்க சொன்னேனே, அந்த அட்ரஸ் ஞாபகம் இருக்கா? 1 மினிட் மேடம். நம்பர் 2 வெங்கட்ராமையர் தெரு, டி நகர். நானும் கூட வரட்டுமா? தேவையில்லை.